சிவஞானம் பிறவியின் பயன் தரும் பேரின்பதானம். அருளுடன் பொருள் தரும் ஆனந்த கீதம் அதிர்வேன ஓங்கிய ஸ்ரீ விஷ்ணு பாதம். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய இல்லை சுவாமி, திருமணத்தின் போது சத்தியம் செய்தீர்களே, இன்பத்திலும் துன்பத்திலும் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் எந்த நிலையிலும் என்னை பிரிய மாட்டேன் என்று வாக்களித்தீர்களே. அந்த வாக்கை நிறைவேற்றுங்கள் பிரபு. மகாராணி அவர்களே, தாங்கள் ஒரு பதிவிரதை. தங்களது இந்த கண்ணீர், இந்த துயரம், இவை அனைத்தும் தான் மகாராஜாவை பத்மநாபனின் காலடியில் சேரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. தங்கள் பிராணநாதரை பிராணத்தை தியாகம் செய்ய அனுமதியுங்கள். இல்லை சுவாமி, என்னை விட்டு செல்லாதீர்கள். ராமா, ராமா. இல்லை சுவாமி. தேவி தாரா, ஒரு மாவீரரின் மனைவி தாங்கள். இவ்வாறு கண்ணீர் சிந்துவது அவருக்கு மரியாதை அல்ல. தங்களது கணவர் எங்கும் செல்லவில்லை. இந்த உடலை தங்களது கணவராக எண்ணினால் இந்த பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களை கொண்ட உடல் தங்கள் முன்னே உள்ளது. இந்த உடலின் மீதுதான் அன்பு வைத்தீர்களா? இந்த உடலைத்தான் தங்கள் கணவராக எண்ணுகிறீர்களா? இந்த உடல்தான் தங்கள் கணவர் என்றால் அவர் தங்கள் முன்னிலையில் உறக்க நிலையில் இருக்கிறார். ஆனால் தேவி தாரா, தங்கள் அன்பு இந்த சரீரத்தில் இருந்த அந்த உண்மையான ஆன்மாவின் மீது இருந்தால் அவர் ஒரு அமரர், அழிவற்றவர். அவர் என்றும் தங்களுடன் தான் இருப்பார். அவரை எண்ணி கண்கலங்காதீர்கள் தேவி. நண்பனை காக்க வாலியின் வதந்தனை செய்தது ராமனின் பாடம். இதற்கென காலமும் நேரமும் சேர தர்மத்தை காத்தது ஞானம். தர்மத்தை காத்தது ஞானம். உயரங்கதனை தன் மகனாக்கியே அனைத்தது பாசத்தின் அன்பெனும் ஈரம். கங்கையும் யமுனையும்
பொங்கிய கண்களில் கோழையே சுக்ரீவா, நீ கோழை என்பதை நிரூபித்து விட்டாய். என்னை எதிர்க்க துணிச்சல் இன்றி கபடமாய் வேறொரு ஆயுதத்தை கொண்டு என்னை நீ தாக்கியுள்ளாய். இதற்கு பெயர் தான் வெற்றியா? கோழையே, நீ எனக்கு மட்டுமல்ல நம் இனத்திற்கே அவமான சின்னமாகிவிட்டாய். கண்கள் என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. உங்களுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டேன். நான் அவ்வாறு உங்களுக்கு செய்திருக்க கூடாது அண்ணா. உங்கள் உயிரை பறித்த நயவஞ்சகன் நான் அண்ணா. ஜீவன் அதுதான் பேரின்பமோ. இந்த கலங்கப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நானும் தங்களுடன் வந்து விடுகிறேன். லக்ஷ்மணா, மகாராஜா சுக்ரீவரை, சுயநிலைக்கு வாருங்கள். என்ன செய்கிறீர்கள்? வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள் லக்ஷ்மணரே. மகாராஜா சுக்ரீவரை, அமைதி காக்கவும். இல்லை பிரபு, குற்ற உணர்ச்சியோடு என்னால் வாழ இயலாது. என்னை மன்னிக்க வேண்டும் பிரபு ஸ்ரீராமரே. தாங்களும் என்னை மன்னிக்க வேண்டும் சுக்ரீவரே. சோகம் சூழ்ந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் ராஜகாரியத்தை பற்றி பேசுவது சரியில்லை என்று எமக்கு தெரியும். இருப்பினும் இதை கூற வேண்டியது எனது கடமை. ஏனென்றால் வாலியின் மரணத்திற்கு பிறகு கிஷ்கிந்தையின் அரியாசனம் மன்னரின்றி உள்ளது. மன்னரில்லாத கிஷ்கிந்தையை எதிரிகள் சுலபமாக தாக்கி விடுவார்கள் என்ற அச்சம்தான் என்னை இவ்வாறு கேட்க தூண்டியது பிரபு. தாங்கள்தான் மகாராஜா சுக்ரீவரிடம் கிஷ்கிந்தையின் ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்து பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று கூற வேண்டும். பிரபு, ஜாம்பவான் அவர்கள் கூறியது அனைத்தும் சரிதான். எனது வேண்டுகோளும் அதுதான். மகாராஜா சுக்ரீவரை, தாங்கள் கிஷ்கிந்தையின் மன்னனாக வேண்டும். அதுவே தங்களது சகோதரர் வாலியின் விருப்பம். மகாராஜா சுக்ரீவரை, வேறு எதுவும் சிந்திக்க வேண்டாம். பிரஜைகள் மற்றும் ராஜ்யத்திற்காக இந்த அரியணையை தாங்கள் ஏற்க வேண்டும். அதில்தான் அனைவருக்கும் நலன் உள்ளது. தங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். வானர அரசர் சுக்ரீவரின் பட்டாபிஷேக ஏற்பாடுகளை உடனே துவங்குங்கள். நல்ல முடிவை எடுத்துள்ளீர்கள் மகாராஜா சுக்ரீவரே. அங்கதா, பூரணத்தின் வெளிச்சம் வந்து சூழ்ந்ததே சூழ்ந்ததே. பூரணத்தின் வெளிச்சம் மகாராஜா, வாலியின் மைந்தன் அங்கதனை இந்நாட்டின் இளவரசனாக்க வேண்டும். கால நேரம் வந்ததிங்கே. கால நேரம் வந்ததிங்கே. தேடும் மெய்ப்பொருள் நேரே வந்து காட்சி. அத்துடன் தேவி தாராவை கிஷ்கிந்தை சாம்ராஜ்யத்தின் ராஜமாதாவாக தீர்மானிக்க வேண்டும். தங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் பிரபு. பிரபு, இங்குள்ள அனைவரும் மகாராஜா சுக்ரீவரின் பட்டாபிஷேகத்தை தாங்கள்தான் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். என்னை மன்னிக்க வேண்டும். நான் என் வாக்கை மீற மாட்டேன். இளவரசர் அங்கதர், மகாராஜா சுக்ரீவர், இளவரசர் அங்கதர்.
கூறினாய் ஒற்றனே? கிஷ்கிந்தை மாமன்னர் வாலியை அந்த தசரத ராமர் வதம் செய்து விட்டார் மன்னா. அது மட்டுமல்ல, வானர அரசர் சுக்ரீவர் பட்டாபிஷேகம் முடித்த அடுத்த நிமிடமே இலங்கையை தேடுவதற்கான ஏற்பாடுகளை ஆரம்பிக்கப் போகிறார். லங்கையை வந்தடைவது வானரங்களால் இயலாத காரியம். இலங்கை ஒன்றும் விருட்சத்தில் காய்ந்த கனி அல்ல, அவர்கள் பறிப்பதற்கு. புவியில் இந்த இலங்கை எங்கிருக்கிறது என்பதை அவர்கள் கண்டறிய வேண்டும். அதன் பிறகு மாபெரும் சமுத்திரத்தை கடக்க வேண்டும். எவ்வாறு கடப்பார்கள்? அனைவரும் சமுத்திர தேவனுக்கு இரையாக போகிறார்கள். இலங்கையை தேடி புறப்படும் மகாராஜா சுக்ரீவனும் அவனது வானர சேனைகளும் மரணலோகத்தை சென்றடைவார்கள். அவர்களது வாசம் மரணலோகத்தில் தான். பறந்து விரிந்திருக்கும் இந்த இலங்கையை கடந்து ஒரு வானரம் நுழைய முயற்சி செய்தாலும் அது அவனது அடுத்த பிறவியில் தான் நடக்குமே ஒழிய இப்பிறவியில் அல்ல. அதற்கு முன்பு அந்த சீதை என்னிடம் வந்து சரணாகதி அடைந்திருப்பாள். நானும் அவளை பெருந்தன்மையோடு ஏற்று மகாராணியாக்கிக் கொள்வேன். தேவி சீதா, நான் தங்களிடம் மன்னிப்பு கோர வந்துள்ளேன். நான் தங்களிடம் மிக கொடுமையாக நடந்துள்ளேன். அச்சப்படுத்தினேன், மிரட்டி பார்த்தேன், தவறான முறையில் நடந்து கொண்டேன். ஆனால் இவை அனைத்தையும் என் மன விருப்பத்தோடு செய்யவில்லை. இலங்கேஸ்வரரின் உத்தரவை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம். இல்லையேல் எனக்கு மரண தண்டனை கிடைத்திருக்கும். சீதா, தாங்களோ ஒரு மாபெரும் பதிவிரதை. தங்கள் மனது தூய்மையானது என்று நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தேனோ, அன்று முதல் என் வாழ்வு நீரில் விழுந்த வண்டை போல் ஆகிவிட்டது. இன்று எனது மகன் நோயில் அவதிப்படுகிறான். என் தவறுக்கு என்னை மன்னித்து விடுங்கள். நான் தவறு செய்துவிட்டேன். தூய்மையான தங்கள் மனதிலிருந்து என் மகனை வாழ்த்தினால், அவனுக்காக இறைவனை வேண்டினால், அவன் நிச்சயம் குணமடைந்து விடுவான். நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். இனி என்னால் தங்களுக்கு எதுவும் நேராது. அதற்காக நான் மரணத்தையும் ஏற்க தயார். அங்கு பார்த்தாயா, அந்த கிருத்திகா சீதா தேவியை எவ்வாறு ஏமாற்றுகிறாள் என்று? பிள்ளையே பெற்றெடுக்காமல் பிள்ளை நோயினால் அவதிப்படுகிறான் என்று கூறுகிறாள். கவலை கொள்வதை விட்டுவிடு. உன்னுடைய புதல்வன் வெகு விரைவில் குணமடைந்து விடுவான். நீ என்ன செய்கிறாய்? ஒரு பதிவிரதையின் காலில் விழுந்து நான் வணங்குகிறேன். இவ்வாறு செய்வதன் மூலம் எழுந்திரு கிருத்திகா. வீண் குழப்பமடையாதே. என்னிடம் பேசியவைகளை அடியோடு மறந்துவிடு. எழுந்திரு மகளே. சென்று உன் புதல்வனை கவனித்துக் கொள். சாமதான தண்ட தண்ட 3 வழிகளும் பயனற்று போனது. ஆனால் வேதம் எனும் வழிமுறை நிச்சயம் எனக்கு கை கொடுக்கும். மெதுவாக நான் ராமனுக்கும் சீதைக்கும் உள்ள அன்பை நெருப்பாக மாற்றி அவர்கள் இருவரையும் பிரித்து விடுவேன். அண்ணா,
என்ன ஆயிற்று? லக்ஷ்மணா, சீதையை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ராவணனை வதம் செய்து அவளை விரைவில் மீட்பேன் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறாள். ஆனால் நாட்களோ கடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நமக்கு ராவணனின் இருப்பிடத்தை பற்றி, அவனது அடையாளத்தை பற்றி எதுவும் தெரியவில்லை. அவன் எங்குதான் வசிக்கிறான்? அண்ணா, வெகு விரைவில் அது தெரிந்துவிடும். சுக்ரீவருக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றி விட்டீர்கள். மகாராஜா சுக்ரீவருக்கு அவர் ராஜ்யத்தையும் அவர் மனைவியையும் மீட்டுக் கொடுத்துள்ளீர்கள். இனி சீதை அண்ணியை தேடுவதற்கு அவர் நமக்கு உதவி செய்வேன் என்ற வாக்கை நிறைவேற்றுவார். லக்ஷ்மணா, விவாகத்தின் பொழுது வைதேகிக்கு நான் கொடுத்த வாக்கினை நானும் மறக்கவில்லை. அவளை பாதுகாப்பேன் என்றேன். அனைத்து நிலையிலும், அனைத்து துக்கத்திலும் அவள் துணை இருப்பேன் என்றேன். லக்ஷ்மணா, இந்த சம்பவத்திற்கு பிறகு என் மீது சீதை வைத்திருக்கும் நம்பிக்கை மறைந்து விடுமா? இல்லை அண்ணா, அவ்வாறெல்லாம் நடக்காது. அண்ணி தங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். போகும் பாதை அறியாத வழிபோக்கனைப் போல நாம் இங்கும் அங்குமாக சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறோம். அண்ணா, என்ன கூறுகிறீர்கள்? மாதா சபரியை காண வேண்டும் என்று கபந்தன் தான் நம்மை வழி நடத்தினான். நாமும் சந்தித்தோம். மாதா சபரிதான் நமக்கு மகாராஜா சுக்ரீவரின் பாதையை காட்டினார்கள். இப்பொழுது மகாராஜா சுக்ரீவர் நம்முடன் இருக்கிறார். அதனால் நாம் தற்பொழுது வழி தவறி செல்லவில்லை, சரியான பாதையில் தான் உள்ளோம். ஆனால் என்னை பிரிந்து சீதை செல்வதாக ஒரு அச்சம் என் மனதை வாட்டுகிறது. லக்ஷ்மணா, இனி என் சீதையை என்றும் காண இயலாதோ என்ற பயம் எழுந்துள்ளது. ஏன் இந்த அச்சம் என் மனதில் எழுந்துள்ளது? அண்ணா, தாங்களோ தைரியத்தின் சாகரம். தாங்களே தைரியத்தை இழந்தால் பிறகு அண்ணியின் நிலை என்னவாகும்? அவர்களுக்கு தைரியம் தர அங்கு யாரும் இல்லை. அண்ணா, தாங்கள் தான் என்னிடம் கூறினீர்கள், கடமை என்பது உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டது என்று. அப்படி இருக்கையில் தாங்கள் இவ்வாறு உணர்ச்சியின் கைதியாவது சரியா? அது மட்டுமல்லாமல் வீரர்களின் மனதில் அச்சம் எழுந்தால் அது அவமானம் என்றீர்கள். தாங்களோ வீரர்களுக்கெல்லாம் வீரர். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அண்ணி தங்களை விட்டு பிரியவில்லை. ஒவ்வொரு நொடியும் தங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். லக்ஷ்மணா, உதயமாக போகும் சூரியனின் ஒளி நாம் சீதையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை அவளுக்கு தருமா? அவளது அச்சத்தை அது போக்குமா? என்னவாயிற்று? ஏன் உன் விழிகளில் சோகம்? என் வினாவிற்கு பதில் கூறு. உனது புதல்வன் நலமாக உள்ளானா? ஆம், நலமாக உள்ளான். ஆனால் என்ன? நான் இலங்கேஸ்வரரை காணச் சென்றேன். அவர் அங்கு நகைத்துக் கொண்டிருந்தார். அவருடன் ஒரு ஒற்றனும் நின்று கொண்டிருந்தான். அப்படி என்றால் அந்த ஒற்றன் நற்செய்தியை கூறியிருப்பான். ஆம், இலங்கேஸ்வரருக்கு நற்செய்தி. ஆனால் தங்களுக்கு நற்செய்தி அல்ல. புரியவில்லையே. ரகுநந்தர் ஸ்ரீராமர் தங்களை தேடுவதை நிறுத்திவிட்டாராம். இனி தங்களை தேடப் போவதில்லையாம். இருக்காது கிருத்திகா. எவ்வாறு இது நடக்க இயலும்? அவ்வாறு சம்பவிக்க வாய்ப்பில்லை. அந்த ஒற்றன் கூறியபடி ஸ்ரீராமர் லக்ஷ்மணருடன் 4 திசைகளிலும் தங்களை தேடினாராம். பூமி, ஆகாயம், பர்வதம், நதிகள்
புவியில் உள்ள அனைத்து இடத்திலும் தேடினாராம். ஆனால் சீதை உயிருடன் இல்லை என்று இறுதியில் அவர் தீர்மானித்து விட்டாராம். ஆதலால் தங்களை தேடும் பணியை நிறுத்தி விட்டாராம். உண்மையாகவே எனது சுவாமி என்னை தேடுவதை நிறுத்திவிட்டாரா? என் பிராணநாதர் அயோத்திக்கு திரும்பி விட்டாரா? என்னை இவ்வசோகவனத்தில் இருந்து மீட்பதற்கு பதிலாக அவர் அயோத்தி திரும்பி விட்டாரா? இல்லை, அவ்வாறு நடந்திருக்க வாய்ப்பில்லை. தங்கள் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது பிரபு. தாங்கள் எனக்கு வாக்களித்துள்ளீர்கள். புவியில் உள்ள அனைவரும் நம்மை 2 பெயர் கொண்டு அல்ல சீதாராமன் என்ற ஒரு பெயரிலேயே அழைப்பார்கள் என்று தாம் கூறியுள்ளீர்கள். அவ்வாறு இருக்கையில் என்னை இந்த அரக்கனிடமிருந்து தாங்கள் மீட்க வரவில்லையா? ஏன் திடீரென உங்கள் பத்தினியை தேடுவதை நிறுத்திவிட்டீர்கள்? இச்செய்தி உண்மையெனில் தங்களது பிராணனான சீதை தங்களை பிரிந்து வாழ்வதை விட அக்கணமே உயிரை துறப்பாள். ரகுநந்தரே, சூரிய தேவனே, உண்மையை யாம் அறிய வேண்டும். தாங்கள் எனக்கு கருணை காட்டுங்கள். உனக்கு நம்பிக்கை அளிக்க வந்துள்ளேன். உனது இந்த ராம அயோத்தி திரும்பவில்லை. சீதையும் ராமனும் என்றும் இருவர் அல்ல. நீதான் எனது சுவாசம், எனது ஆன்மா. இப்பேதையை மன்னித்து விடுங்கள் பிரபு. நான் தவறு இழைத்து விட்டேன். நம்மிடம் நான் அவநம்பிக்கை கொண்டது தவறுதான். இல்லை சீதா, இதில் உனது தவறு எதுவும் இல்லை. மனிதனின் மனதில் எழும் சந்தேகங்கள், சில சூழ்நிலைகள் ஒருவனை இவ்வாறெல்லாம் சிந்திக்க தோன்றுகிறது. சீதா, நீ மிகவும் அவதிக்குள்ளாகி இருக்கிறாய். தமது திருமுகம் கண்ட பிறகு என் மனவேதனை பறந்தோடி விட்டது. என்னை பிரிந்து தாம் படும் வேதனைகளுக்கெல்லாம் என் தவறே காரணம் அல்லவா? கவலை வேண்டாம் சீதா. வெகு விரைவில் நான் ராவணனின் பிடியில் இருந்து உன்னை மீட்பேன். அந்த அக்கிரமக்காரன் செய்த பாவத்திற்கான தண்டனையை நான் அவனுக்கு வழங்குவேன். இனி நம் இருவரின் சந்திப்பு ராவணனின் மரணத்திற்கு பிறகுதான் நிகழும்.
தாங்கள் எப்பொழுதும் ராமரை பற்றிதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஸ்ரீராமர் லக்ஷ்மணருடன் அயோத்தியை நோக்கி சென்று விட்டார். அவருக்கு அயோத்தியின் ராஜசிம்மாசனம் தங்களை விட பெரியதோ என்னவோ. அதனால் ராமனை மறந்து விடுங்கள். இன்பம் நிறைந்த வாழ்க்கை காத்திருக்கிறது. அதை ஏற்க தீர்மானியுங்கள். ஸ்ரீராமர் எமது பிராணனில் வியாபிப்பவர். எந்த நொடி அவரை நான் மறக்கிறேனோ அந்த நொடி எமது உயிர் நாடி ஒடுங்கிவிடும். உனக்கு இனி எதுவும் நேராது. ஏனென்றால் இனி உனது வாழ்க்கை இந்த இலங்கையோடு இணைக்கப்பட்டுள்ளது. இங்கு நீ மகாராணியாக வாழப் போகிறாய். அதனால் உன் முடிவை மாற்றிக்கொண்டு இலங்கையின் மகாராணியாக இலங்கேஸ்வரரை ஏற்றுக்கொள். இதற்கு மேல் எதுவும் பேசாதே, பேசாதே. உமது தவறான இந்த செய்கையும் வீண் பொய்யான பேச்சும் கொடிய நஞ்சிற்கு சமமானது. உன் மனதில் உள்ள ராஜதந்திர திட்டம் பலிக்காது. நன்றாக தெரிந்து கொள். என் மனதில் பரிபூர்ணமாக எம்பதி ஸ்ரீராமபிரானே வியாபித்துள்ளார். என் எண்ணத்தில் வேறெந்த ஆண்மகனுக்கும் இடமில்லை. கைப்பிடித்தவரை தவிர வேறெந்த ஆண்மகனையும் என் போன்ற பத்தினிகள் ஏறெடுத்து பார்ப்பதில்லை. சென்று விடு, சென்று விடு. சென்று இப்பொழுதே உன் மன்னனிடம் கூறு. அவனது 10 சிரங்களும் தலையில் வீழ்வது திண்ணம். கூடிய விரைவில் என் பிராணநாதர் இந்த இலங்காபுரியை வந்தடைவார். அந்த இனிய நாளுக்காக நான் காத்திருக்கின்றேன். வாருங்கள் மகாராஜா சுக்ரீவரே. வாருங்கள் மகாராஜா, வாருங்கள். தங்களை நான் வரவேற்கிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள் பிரபு. என்ன இது மகாராஜா? என் அன்பும் ஆதரவும் என்றும் உங்களுடன் இருக்கும். இன்று எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. நான் தங்களுக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றிவிட்டேன். இன்று தங்கள் மனைவியும் தங்களுடன் உள்ளார்கள். ராஜ்யமும் தங்களிடம் உள்ளது. மகாராஜா சுக்ரீவரே, இனி தாங்கள் அளித்த வாக்கை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அண்ணியை தேட நாம் எப்பொழுது புறப்பட வேண்டும்? லக்ஷ்மணரே, சற்று பொறுமையாக இருங்கள். உடனடியாக நாம் இங்கிருந்து புறப்பட இயலாது. உடனடியாக புறப்பட முடியாது என்றால் என்ன அர்த்தம்? அறிந்துதான் கூறுகிறீர்களா? லக்ஷ்மணரே, மகாராஜா சுக்ரீவர் கூற வருவது என்னவென்றால், மகாராஜா சுக்ரீவர் என்ன கூற வருகிறார் என்று நான் நன்றாக அறிவேன் அனுமனே. அண்ணன் ராமர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். வாலியிடமிருந்து சுக்ரீவரை காப்பாற்றினார். இழந்த அவர் ராஜ்யத்தை அவருக்கு மீட்டு தந்தார். ஆனால் மறு உதவி செய்ய வேண்டிய நிலை வரும்பொழுது அண்ணியின் தேடுதல் பயணத்தை துவங்க இன்னும் சிறிது காலம் வேண்டும் என்கிறீர்கள். கூறுங்கள், இதுதான் தங்களது நட்புறவா? லக்ஷ்மணா, லக்ஷ்மணரே, தயை கூர்ந்து என் நட்பை சந்தேகிக்காதீர்கள். அப்படி என்றால் இந்த நிமிடமே தாங்களும் தங்களது வானர சேனையும் அண்ணி சீதையை தேடும் பயணத்தை துவங்குங்கள். லக்ஷ்மணா, வானர அரசர் சுக்ரீவரின் முடிவு சரிதான். இது சரியான காலம் அல்ல. பருவமழை துவங்கிவிட்டது. வெள்ளம் மூட துவங்கிவிட்டது. நதியில் நீரோட்டம் அதிகரித்து விட்டது. காற்று வேகமாக அடிப்பதால் விருட்சங்கள் வேரோடு சாயும். இந்நிலையில் நாம் செல்வது சரியல்ல. அவ்வாறு சென்றால் அது நமக்குதான் ஆபத்து. அது மட்டுமல்லாமல் எனக்காக, இந்த தனி மனிதனின் உதவிக்காக அப்பாவி வீரர்கள் அவதிப்படக்கூடாது.
ஆதலால் நாம் அனைவரும் இங்கேயே மழைக்காலம் முடியும் வரை பொறுமையாக காத்திருப்போம். 4 மாதங்களுக்கு பிறகு. 4 மாதங்களா? ஆம் லக்ஷ்மணா. மகாராஜா சுக்ரீவரே, 4 மாதங்களுக்கு ஓய்வெடுங்கள். அதுவரை நானும் லக்ஷ்மணனும் ராசரவண பர்வதத்தில் ஓய்வெடுப்போம். ஆனால் தங்கள் ஆணை பிரபு. அவ்வாறே செய்கிறேன். நான் வைத்திருந்த நம்பிக்கையை வீணடித்து விட்டாய். இலங்கேஸ்வரா, நான் தங்களின் கட்டளைப்படி சாமம், தாமம், தண்டம் மற்றும் பேதம் இவை அனைத்தையும் கையாண்டேன். இருப்பினும் நீ வெற்றி பெறவில்லை. தோல்வியையும் தோற்றவர்களையும் இந்த லங்கேஸ்வரனுக்கு பிடிக்காது. என்னை பொறுத்தவரை தோற்றவர்கள் வாழ தகுதியற்றவர்கள். வெற்றியை மட்டுமே ருசிக்க தெரிந்தவன் இந்த லங்கேஸ்வரன். என்றும் அவ்வாறே இருப்பேன். இந்த லங்கேஸ்வரன் என்றும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சென்றுவிடு. சீதா, உன்னை நான் நிச்சயம் அடைந்தே தீருவேன். லக்ஷ்மணா, என் மீது உள்ள கோபம் தணியவில்லையா? நான் தங்கள் மீது எவ்வாறு கோபம் கொள்ள முடியும்? உண்மைதான், நான் மிகுந்த கோபத்தில் உள்ளேன். ஆனால் இந்த சூழ்நிலையில் என் கோபத்தை கட்டுப்படுத்துவதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அண்ணா, அரக்கனின் பிடியில் இருக்கும் அண்ணியை பற்றி என் மனம் மிகவும் வருந்துகிறது அண்ணா. அவர்கள் தங்களுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் தாங்களும் மிகவும் நிதானமாக 4 மாதங்கள் ஓய்வெடுத்த பிறகு தேடுதலை துவங்கலாம் என்று கூறிவிட்டீர்கள். அண்ணா, அண்ணியை பற்றி தங்களுக்கு சிறிதும் கவலை இல்லையா? லக்ஷ்மணா, பிரிவில் வாடிக்கொண்டிருக்கும் எனக்கு சீதையின் நிலை மிக நன்றாக தெரியும். உண்மையை கூற வேண்டும் என்றால் சீதை என் உயிர் நாடியில் இருக்கிறாள், என் உயிர் மூச்சில் இருக்கிறாள். அவளை தேடுவதற்காக மாபெரும் ஆபத்துக்களை சந்திக்க நான் தயாராக உள்ளேன். ஏனென்றால் சீதையை தேடுவது என் சுயநலம். ஆனால் என் சுயநலத்திற்காக எனது நண்பனையும் அவனது படை வீரர்களையும் ஆபத்தில் தள்ள இயலாது. லக்ஷ்மணா, மீண்டும் சீதையை சந்திப்பேன் என்று விதியில் இருந்தால் அதை யாராலும் மாற்ற இயலாது. இல்லையே பார்த்தாயா லக்ஷ்மணா, அந்த ஆகாயமும் என் அவதியைக் கண்டு  லக்ஷ்மணா, சீதைக்கு வசந்த காலம் என்றால் மிகவும் பிடிக்கும்.
ஆனால் இந்த வசந்த காலம் அவளுக்கு வசந்தத்தை அல்ல வருத்தத்தை தரும். இந்த வருத்தம், இந்த விரகம், இதை நான் எதுவரை தாங்கிக் கொள்ள வேண்டும்? இதை அந்த பாக்கிய தேவதை தான் அறிவாள். சீதையின் ஏக்கம் தாங்கிய ராமன் கண் வழி கசிந்தது சோகம். பாத்திரம் அவனே, சூத்திரம் அவனே, இருப்பினும் பிரிவேனும் யாகம், இருப்பினும் பிரிவேனும் யாகம். விடை தெரியாமலே நடை தளர்ந்தே இங்கு கிடந்தது சூரிய வம்சத்தின் தேகம். ஆடலும் பாடலும் அரசவை காண்கினும் வானர அரசனின் மனந்தனில் காயம். சொற்களை கடந்தது பிரிவெனும் தளர்ச்சி. நடந்ததும் நடப்பதும் ஆதியின் சுழற்சி. அனுபவ தெளிவே வளர்ச்சி. ஸ்ரீ ரகுநந்தன் ஜானகி சரிதம் சொல்வதும் பணிவேனும் முழுமை. ஆணவம் அழிப்பதே கடமை. லக்ஷ்மணா, மழைக்காலம் முடிந்துவிட்டது. முன்னோர்கள் கூறியது சத்தியமாகும். காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. ரோமா, இந்த நர்த்தகிகளுக்கு அரண்மனையில் உள்ள உத்தமமான முத்துக்களை பரிசளியுங்கள். நாளையும் எங்களை மனமகிழ வைக்க இங்கு வாருங்கள். ஆனால் மகாராஜா, நாளையும் தாங்கள் கிஷ்கிந்தையின் சிறந்த வீணை வித்தகரை வரக்கூறியுள்ளீர்கள். பரவாயில்லை அமைச்சரே, வீணை வித்தகர்களுடன் இந்த நர்த்தகிகளும் வரட்டும். நாளை உதயம் முதல் மாலை வரை, மாலை முதல் காலை உதயம் வரை நமது அரண்மனையில் கேளிக்கை விருந்து நடக்கட்டும். மன்னிக்க வேண்டும் மன்னா, நாங்கள் தங்களிடம் ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறோம். வேண்டாம் நீலனே, நான் இன்று களைத்து போய்விட்டேன். நாளை நாம் உரையாடலாம். இருப்பினும் மன்னா, அனுமன் செய்தி அனுப்பியுள்ளார். அனுமனிடம் கூறிவிடு, நாம் வேறு ஒரு நாள் அவருடன் உரையாடலாம். அண்ணா, லக்ஷ்மணா, 4 மாதத்திற்கு பிறகு இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று சுக்ரீவரிடம் கூறினேன். ஆனால் அவர் வரவில்லை. சுகபோக வாழ்க்கையை தவிர அவருக்கு ஏதும் கவலை இல்லை. அவர் எனக்கு வாக்களித்துள்ளார், நட்புறவாடினார், சீதையை தேடுவதில் உதவியாக இருப்போம் என்றார். அவர் அனைத்தையும் மறந்திருப்பார். தனது கடமையை, தனது வாக்கை, தனது நட்பை. அண்ணா, அவர் இந்நேரம் தங்களையும் மறந்திருப்பார். ஆனால் தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள். அவர் மறக்க நான் அனுமதிக்க மாட்டேன். ஒவ்வொன்றாக அனைத்தையும் அவருக்கு ஞாபகப்படுத்துவேன். கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்ற வேண்டும். அண்ணியை தேடுவதற்கு அவர் நமக்கு உதவ வேண்டும். இல்லையே அந்த நம்பிக்கை துரோகியை நான் விடமாட்டேன்.
அனுமனே, ஆபத்து அனுமனே, ஆபத்து! என்னவாயிற்று அங்கதா? லக்ஷ்மணர் நமது கிஷ்கிந்தைக்கு வந்துள்ளார். இதில் நீ அஞ்சுவதற்கு என்ன இருக்கிறது? அஞ்சுவதற்கு காரணம் இருக்கிறது. லக்ஷ்மணர் மிகுந்த கோபத்துடன் வந்துள்ளார். அவர் வருவதை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு அக்னி ஜுவாலை முன்னேறுவது போல் தோன்றுகிறது. அவர் மூச்சுக்காற்றை நம்மை பஸ்மமாக்கிவிடும். நகரத்தில் உள்ள அனைத்து சேவகர்களும் பாதுகாவலர்களும் அஞ்சி ஓடுகிறார்கள். எதை எண்ணி அஞ்சினேனோ அது நடந்துவிடும் போலிருக்கிறது. உடனே ஒரு தீர்வை தேட அனுமதி. லக்ஷ்மணனின் கோபத்தீயில் மகாராஜா சுக்ரீவர் மாட்டிக்கொள்ளக் கூடாது. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்னவென்று உடனடியாக கூறு. சகோதரர் லக்ஷ்மணர் மகாராஜா சுக்ரீவரிடம் செல்வதற்கு முன்பு பின்வாயிலாக சென்று நான் அனைவரையும் எச்சரித்து விடுகிறேன். நான் மகாராணி தாராவை உடனடியாக அங்கு அனுப்பி சகோதரர் லக்ஷ்மணருக்கு நிலைமையை புரிய வைக்குமாறு கூறுகிறேன். வானர அரசர் சுக்ரீவர் எங்கே? சென்று அவரிடம் கூற ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் செய்தியுடன் அவர் சகோதரர் லக்ஷ்மணன் வந்துள்ளார் என்றுள்ளார். லக்ஷ்மணரை காலம் சென்ற மகாராஜா வாலியின் மைந்தன் இந்த அங்கதன் ஆரிய புத்திரரின் பாதத்தை வணங்குகிறேன். நீடூழி வாழ்வாயாக அங்கதனே. ஆனால் நான் தற்பொழுது கிஷ்கிந்தையின் மன்னன் மகாராஜா சுக்ரீவரை காண வேண்டும். நிச்சயமாக லக்ஷ்மணரை. சிறிது நேரம் ஓய்வெடுத்து நான் இங்கு ஓய்வெடுக்க வரவில்லை.